இன்னைக்கு காலையில் எங்கள் தீவுக்கு ஒரு பெரிய கப்பல் வந்தது. சரி, அந்த கப்பலை பார்க்கலான்னு நானும் தீவோட ஹார்பருக்கு போனேன். அந்த கப்பல் எதுக்கு வந்திருக்குன்னா, எங்கள் தீவில் வந்து ஏர்போர்ட்டை பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான சாதனங்கள் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து பெரிய ஃப்ளைட் எல்லாம் வந்து எங்கள் ஐலாண்டில் லேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான அந்த நம்ம ஏறி போவோம் இல்லை ஃப்ளைட்டுக்கு படி போடுவாங்க இல்லை பெரிய ஃப்ளைட்டுக்கு, அந்த படியெல்லாம் தான் அது கொண்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது வேற ஒரு பெரிய கப்பல். அது வந்து கடலுக்கு உள்ளாடி நிற்குது. அது வந்து வர முடியாது இங்கே. அதில் இருந்து அன்லோட் பண்ணி இந்த சின்ன கப்பலில் ஹார்பருக்கு கொண்டு வந்து இங்கேருந்து ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போவாங்க. அப்படியே அந்த பெரிய க்ரேன் வந்து அன்லோடு பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கப்பலில் இருந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்து பேசும்போது தான் தெரிஞ்சது அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்கன்னு. வெளிநாட்டில் நம்ம ஊர் மக்களை பார்க்குறது ஒரு சந்தோஷம் தானே. அப்படி பேசும்போது தான் தெரிஞ்சது 2 பேர் புதுக்கோட்டையில் உள்ளவங்க, அப்புறம் ஒரு ஆள் கடலூர் அப்படின்னு அவங்க ஊர் பேரை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கும் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம். தமிழ் ஆளை பார்த்த உடனே நாங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தோம். இன்னொரு டைம் அந்த கப்பல் வரும்போது உள்ளே இறங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். முடிஞ்சால் அடுத்த டைம் கப்பலுக்குள்ளே இறங்கி பார்க்கலாம். இவங்களுக்கு கப்பல்லே எல்லா வசதியும் உண்டுன்னு சொன்னாங்க. அதாவது குக்கிங்கில் இருந்து எல்லாமே உண்டு. ஏசி இருக்குது, எல்லாமே வசதியாக தான் இருக்குது கப்பலுக்குள்ளே. ஆனால் என்ன, கடலுக்குள்ளே இருக்கணும், அதுதான் கஷ்டம் அவங்களுக்கு. ஒரு 1.5 வருஷமாக இவங்க கடலுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு தீவாக போயிட்டு வருவாங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை, see you.